கர்த்தருடைய நாமத்துக்கு சோதனை மையம் உண்டாவதாக. இந்த காலை தீர்க்கதரிசன வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்க ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன். இந்த ஏழையின் ஜெபம் கேட்டார். இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன். இந்த ஏழையின் ஜெபம் கேட்டார். எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இக்கட்டில் மனிதர் உதவி இல்லாமல் அற்று போனாலும், இக்கட்டில் மனிதர் உதவி இல்லாமல் அற்று போனாலும், எனக்கொத்தாசையே தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. எனக்கொத்தாசையே தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு சிறுமைப்பட்டோரை சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒரு போது கெட்டு போகாதே. சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒரு போது கெட்டு போகாதே. தம்மை தேடுவோரை கர்த்தர் கைவிடாரே. தேவன் நமக்கு அடைக்கலமே. தேவன் நமக்கு அடைக்கலமே. தம்மை தேடுவோரை கர்த்தர் கைவிடாரே. தேவன் நமக்கு அடைக்கலமே. தேவன் நமக்கு அடைக்கலமே. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் எவ்வளவு அற்புதம் செய்தார். ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் எவ்வளவு அற்புதம் செய்தார். வருங்காலத்திலும் வருகை வரையும் வாக்கு தத்தம் தந்து நடத்துவார். வாக்கு தத்தம் தந்து நடத்துவார். வருங்காலத்திலும் வருகை வரையும் வாக்கு தத்தம் தந்து நடத்துவார்.
நடத்துவார், வாக்கு தத்தம் தந்து நடத்துவார். எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கால். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திர மையம் உண்டாவதாக. ஒரு விசை கூட இந்த தீர்க்கதரிசன வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற இல்லை ஒவ்வொருவரையும் நான் அன்போடு வாழ்த்து வரவிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2025 வருஷத்தின் ஆகஸ்ட் மாதத்திலும் நித்திய ராஜ்யத்தை பூர்ண சுவிசேஷ சபை ஆகிய நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு தத்தம் யோவான் 8ஆம் அதிகாரம், யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 2025 வருஷத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்திலையும் ஆண்டவரே கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்கு தத்தத்துக்காக யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாக்கு தத்தமாக எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரீர் ஆண்டவரே, நீர் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை உண்மையுள்ள தேவனாக இருக்கிறீர், அதை நீங்கள் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறீர். கர்த்தர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவரே தேவரே எங்கள் இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையை நிறைவேற்றி ஆண்டவரே அப்பா நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி எங்கள் குடும்பங்களிலே கத்த, எங்கள் சபைகளிலே கத்த நிறைவேற்றி ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். நாங்கள் செபிக்கிறத பார்க்கிற கேட்கிற அந்த ஒவ்வொருவோடு கத்த நீங்கள் பேசுங்க. அவங்களுக்கு இந்த வாக்கு தத்தத்தை தேவரீர் ஆண்டவரை அப்பா நீங்கள் நிறைவேற்றி அந்த வாக்கு தத்தின் மூலமாய் வருகிற சகல நன்மைகளினாலும் சகல ஆசீர்வாதங்களினாலும் கத்தர் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். நாங்கள் செபிக்கிறோம். அந்த தடைகள் இடரெல்லாம் இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்கிறோம். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை கத்த தந்து நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகான மையமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன், ஆமீன். மறுபடியும் வாசிக்கிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஹல்லேலூயா. விடுதலை ஆக்குகிறவர். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் விடுதலை ஆக்குகிறவராய் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை நடத்தப் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்தெந்த காரியத்தில் நம்ம விடுதலை வேண்டுமோ, நமக்கு விடுதலை தேவையோ, விடுதலை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோமோ, விடுதலை தேவைப்படுகிறதோ, விடுதலை அவசியமாக இருக்கிறதோ, கர்த்தர் எல்லா காரியத்திலும் தேவன் நமக்கு விடுதலை தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாளில் அந்த விடுதலை ஆக்குகிறவர் எப்படிலாம் நம்ம விடுதலை ஆக்கப் போகிறார் என்று சொல்லி ஒரு 3 காரியத்தை பார்க்க போய் அதுக்கு முன்பதாக வேத வசனம் பார்க்கும்போது தேவன் நம்மை விடுதலை ஆக்குகிறவர். நம்மை அவர் எல்லா காரியத்தையும் விடுதலை ஆக்கி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத வசனம் நம்மளால் பார்க்க முடியும். இந்த யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மை விடுதலை ஆக்குகிற தேவனாக இருக்கார். சில வேளைகளில் சில காரியங்களிலிருந்து நம்மளை விடுதலை ஆக முடியாத சூழ்நிலைகள் ஒருவேளை காணப்படலாம். ஒருவேளை சில காரியத்தை விடுதலை எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த காரியத்தில் ஒரு விடுதலை வேண்டும் என்று ஜெபித்து கொண்டு இருக்கலாம், விசுவாசித்து கொண்டு இருக்கலாம், அல்லது விடுதலைக்காக நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு விடுதலையை தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் எதிர்பாருங்க, ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் கர்த்தர் அந்த நாள் இந்த மாதத்தில் கர்த்தர் விடுதலை ஆக்குகிறவர். உங்களுக்கு வேண்டிய விடுதலை ஆண்டவர் தந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துகிற தேவனாக இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம்
17ஆம் வசனத்தில் பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலையும் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலையும் உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் நிச்சயம் இந்த மாதம் முழு நம்மோடு கூட இருக்கு. அதனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களில் விடுதலை வேண்டுமோ நிச்சயமாக தேவன் அந்த விடுதலை தருவார். ஒருவேளை விடுதலை ஆக முடியாதபடி சூழ்நிலை இருக்கலாம், விடுதலை ஆக முடியாதபடி காரியங்கள் நம்மை சுற்றி நெருக்கி கொண்டு இருக்கலாம். ஆனாலும் தேவன் தம் ஜனத்துக்கு அவர் விடுதலை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. குமாரன் விடுதலையாக்க மெய்யாகவே விடுதலையாவீங்க. ஹல்லேலூயா. அந்த மெய்யான விடுதலையை கர்த்தர் இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விடுதலையை தந்த ஆண்டவன் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கொலைசெய்யர் 1ஆம் அதிகாரம், கொலைசெய்யர் 1ஆம் அதிகாரத்திலையும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த வேத வசனங்களிலும் தேவன் நம்மை விடுதலை ஆக்குகிறார் என்று சொல்லி அந்த வேத வசனம் பார்க்க முடியும். கொலைசெய்யர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருமாகிய பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். பார்க்க, இருளின் அதிகாரத்தில் நம்மை விடுதலையாக்கி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்மளை சுற்றி நிற்கிற எந்த காரியமாக இருந்தாலும் தேவன் நம்மை விடுவித்து நம்மை விடுதலையாக்கி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலும் 9ஆம் அதிகாரத்திலையும் வாசித்து பார்க்கும்போது 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். சகரியா 9:11, உனக்கு நான் செய்வது என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டு இருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கை இரத்தத்தினால விடுதலை பண்ணுவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் நம்மை அவர் விடுதலை பண்ணுகிற தேவன். எந்த காரியமாக இருந்தாலும் சூழ்நிலையினால் நம்ம ஒருவேளை சூழ்நிலையினால் கட்டப்பட்ட தேவன் அந்த எல்லா காரியத்தையும் விடுவித்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால் விசுவாசிங்க, அந்த விடுதலை தருகிறவன் நிச்சயம் எனக்கு விடுதலை தந்து நம்மை அவர் ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் எப்படிலாம் அந்த விடுதலை ஆக்குகிறவர், இந்த மாதத்தில் எப்படிலாம் அவர் விடுதலை ஆக்குகிறவராக நம்மோடு கூட இருப்பார் என்று சொல்லி இந்த ஒரு 3 காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, நெருக்கப்படுகிறவைகள் நீங்கும்படி விடுதலையாக்குகிறவர். நெருக்கப்படுகிறவைகள் நீங்கும்படி விடுதலையாக்குவர். நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நம்மை நெருக்கி கொண்டு இருக்கிறதோ, எந்தெந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கத்தை கொண்டு இருக்கிறதோ, எந்தெந்த காரியங்கள் நம்மை போட்டு நெருக்கி கொண்டு இருக்கிறதோ, அந்த நெருக்கப்படுத்துகிறவைகள் நீங்கும்படி கர்த்தர் நமக்கு விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்போது, ஆண்டவர் நம்மை விடுவிக்கும் போது, விடுதலை தரும்போது என் வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் என்னை நெருக்கப்படுத்துகிறதோ, என்னை நெருக்குகிறதோ அதெல்லாம் நம்மை விட்டு நீங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஒருவேளை அது சூழ்நிலையாக இருக்கலாம், மனுஷராக இருக்கலாம், அல்லது நான் போகிற பாதையாக இருக்க, எதுவாக இருந்தாலும் என்னை நெருக்கப்படுத்துகிற எந்த காரியமாக இருந்தாலும் அதெல்லாம் என் வாழ்க்கை விட்டு நீங்கும்படியாக கர்த்தர் நமக்கு விடுதலை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை விடுதலை ஆக்குகிற தேவனாக இருக்கிறார். அதனால் எந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நெருக்கத்தை கொண்டு வருகிறதோ, உங்கள் வாழ்க்கையை நெருக்கி கொண்டு இருக்கிறதோ, உங்கள் வாழ்க்கையை நெருக்கப்படுத்த தேவன் அதிலிருந்து உங்களை விடுவித்து ஆண்டவர் உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 118ஆம் சங்கீதம் 118ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி
விசாலத்திலே வைத்தார். ஹல்லேலூயா. அப்படின்னா ஒரு விடுதலையான ஒரு ஜீவித்தில் ஒரு விடுதலையை கர்த்தர் எனக்கு தருகிறார். ஹல்லேலூயா. நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் என்ன செய்தார்? என்னை கேட்டருளி என்னை விசாலத்தில் அப்படியே ஒரு விடுதலையான ஒரு ஜீவித்தை, ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு தந்தார் என்று சொல்லி இந்த வேத வசனத்தில் நம்மால் பார்க்க முடியும். அதனால் நம்ம என்னை நெருக்கப்படுத்த எந்த காரியமாக இருந்தாலும் தேவன் அதெல்லாம் என் வாழ்க்கை விட்டு நீங்கும்படி ஆண்டவர் என்னை அவர் விடுதலை ஆக்குகிற தேவனாக இருக்கிறார். 54ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். 54ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தான். என் கண் என் சத்துருக்களில் நீதி சரி கட்டுதலை கண்டது. ஹல்லேலூயா. பாருங்க, அவர் எல்லா நெருக்கத்தை நீக்கி என்னை விடுவித்தார். ஹல்லேலூயா. என்னை நெருக்குகிற எந்த காரியமாக இருந்தால் அதெல்லாம் நீங்கும்படி அவர் நம்மை விடுதலை ஆக்குகிற தேவனா. எது நிமித்தம் அந்த நெருக்கம் இருக்குது, எது நிமித்தம் நாம் நெருக்கப்படுகிறேன், யார் நிமித்தம் நான் நெருக்கப்படுகிறேன், எதனால் நான் அந்த நெருக்கப்படுகிற என் வாழ்க்கையை விட்டு நீங்கும்படி அவர் நமக்கு இந்த மாதத்தில், அவர் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு விடுதலை ஆண்டை தரப்போகிறார். ஹல்லேலூயா. சில வேளை அந்த நெருக்கப்படுகிற நிமித்தம் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் சில வேதனைகள், கண்ணீர்கள், நம்முடைய வாழ்க்கையில் சில போராட்டங்கள், நெருக்கிற காரியங்கள், போராட்டங்கள், சில வேளையில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, இப்படி பல பாதைகளிலே நாம் கடந்து போய் கொண்டிருக்கோம். ஏனென்றால் அந்த காரியங்கள் என்னை நெருக்கிறதுனால, அந்த நபர்கள் என்னை நெருக்கிற, ஒருவேளை மனுஷர்கள் நம்ம நெருக்கிறதுனால, சூழ்நிலைகளை நெருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை இழந்து, நம்ம வாழ்க்கையில் வேதனையும் கண்ணீருமாய் நம்முடைய வாழ்க்கையில் சில வேளையில் நம்ம கடந்து போகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் தேவன் அதை அப்படியே விடுகிறதில்ல. அதெல்லாம் நீங்கும்படி அவர் நம்மை விடுவிக்கிறவராய், விடுதலை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிச்சயமாக தேவன் அந்த மெய்யான விடுதலையை இந்த மாதத்தில் ஆண்டவங்களுக்கு நமக்கு ஒவ்வொருக்கும் தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எரேமியா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். எரேமியா 15:11 நாம் பார்க்க, உன்னில் மீதியாக இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பார்க்கிறோம், அங்கே தீங்கின் காலத்தில், நெருக்கத்தின் காலத்தில் உனக்காக நான் சத்துருக்கு எதிர்பட்டு. அப்படின்னா எந்த காரியம் என்னை நெருக்கிறதோ அந்த காரியத்துக்கு விரோதமாக கத்தை எழும்பி அது எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்மை விட்டு நீங்கும்படி கத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதெல்லாம் நம்ம தேவனுடைய வாக்குத்தத்தை விசுவாசிக்கும் போது, நம்பும் போது அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை அந்த நெருக்கம் என்னை நெருக்கப்படுத்துகிற அல்லது என்னை நெருக்கி கொண்டிருக்கிற காரியங்கள் என் வாழ்க்கை விட்டு விலகி போகாதபடி தான் சூழ்நிலைகள் ஒருவேளை காணப்படலாம். ஆனாலும் தேவனுடைய கொடுத்த வாக்குத்தத்தை நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நான் ஆண்டவர் விடுதலை தருவேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை விடுவிப்பார். ஹல்லேலூயா. நிச்சயமாக தேவன் நமக்கு விடுதலை தந்து, எல்லா நெருக்கத்திலும் நம்ம விடுதலை தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். 9ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, அவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவர் நமக்கு தஞ்சமாக இருக்கிறார் என்று சொல்லி அந்த வேத வசனம் பார்க்க முடியும். 9ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் பார்க்கிறோம். சிறுமைப்பட்ட கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் நெருக்கப்படும் கர்த்தர் நமக்கு தஞ்சமாக இருந்து எல்லாவற்றையும் நம்ம விடுதலையாக்கி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர்
நெருக்கப்படுத்துகிற நீங்கும்படி அவர் விடுதலையாக்குகிறவர். அந்த விடுதலையாக்குகிற தேவன் நம்மை விடுவிப்பதற்கு அவர் என்னெல்லாம் செய்கிறார் என்று சொல்லி வேதத்தில் ஒரு சம்பவத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தேவன் அப்படியாக விடுதலையாக்குகிறவர். என் வாழ்க்கையில் இருக்க அந்த நெருக்கங்கள், நெருக்கப்படுத்துகிற காரியம்லாம் என்னை விட்டு நீங்கும்படி அவர் என்னெல்லாம் செய்து என்னை விடுவிக்கிறார் என்று சொல்லி இந்த வேத சம்பவத்தை நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் குறிப்பாக நீங்கள் ஆதியாகமும் மன்னித்துக்கலாம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவர் விடுதலையாக்கி கொண்டு வரும்படி செய்கிற ஒரு காரியத்தை நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் அதுக்கு முன்பதாக நீங்கள் யாத்திரா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் மோசே நேரத்தில் பேசும்போது ஒரு காரியத்தை பேசுகிறார். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியும் பெரிசையும் ஏவியும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தை கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஹல்லேலூயா. அவர்களை நான் என்ன செய்ய போகிறேன்னா விடுதலை ஆக்க போகிறேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து தேசத்தில் அவர் அடிமைத்தனத்தில் சிறையின் மத்தியில் அவர்கள் தங்கள் ஜீவனையும் கசப்பாக்கி அந்த சூழ்நிலையில் அவர்கள் அந்த தேசத்தை நெருக்கப்படுறாங்க, ஒடுக்கப்படுறாங்க, எல்லாம் இருக்குது. அதிலிருந்து அவரை ஆண்டவர் விடுதலை ஆக்கி அப்படியே ஆண்டவர் விட்டுல அவர்களை விசாலமான தேசத்துக்கு கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. அப்படியே அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் நம்மை ஆண்டவர் விடுதலை ஆக்கி ஆண்டவர் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் அப்படியாக அந்த ஜனத்துக்கு, இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு கர்த்தர் விடுதலை ஆக்குகிறவராய் அவர்களுக்கு வெளிப்பட்ட போது அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் விடுதலை ஆக்குவதற்கு ஆண்டவர் அநேக காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். 10 விதமான வாதைகளை ஆண்டவர் கொண்டு வந்து தம்முடைய வல்லமை மூலமாக வாதைகளை கொண்டு வந்து தாம் அவரே தேவன் என்று சொல்லி அவர் நிரூபித்து காட்டுகிறார். கடைசியாக நாம் பார்க்கும்போது இந்த யாத்திரா 14ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். கடைசியாக நான் பார்க்கும்போது அவர் அந்த விடுதலை ஆக்குகிறவர் அந்த ஜனத்துக்கு அந்த நெருக்கப்படுவர்கள் இருந்து இப்போ கடைசியாக அங்கே பார்க்க எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வராங்க. கொஞ்சம் தூரம் போன போது மறுபடியும் அந்த பார்வன் என்ன செய்யறான், அவர்களை அடிமையாக்கும்படியாக மறுபடியும் வருகிறான். இப்போ இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது அவர்கள் போய் நின்ற இடம் எப்படி இருந்தால், முன்பாக அவங்களுக்கு செங்கடல் இருக்குது, ஒரு பெரிய கடல் ஒன்று இருக்குது, கடக்க முடியாத அளவிற்கு ஒரு பெரிய கடல் இருக்கு. பின்பாக பார்க்கிறோம் அடிமைப்படுத்துகிற பார்வன் வந்து கொண்டு இருக்கிறான். அவர்கள் இப்ப நெருக்கப்படுகிறார்கள். அந்த காரியங்களை நெருக்கப்படுத்துகிறது. அதனால மோசையை பார்த்து சொல்றாங்க, நாங்கள் வனாந்தரத்தை சாகும்படியாக எங்களை கொண்டு வந்தீங்க என்று அவர்கள். ஏனென்றால் அவங்க நெருக்கப்படுகிற காரியத்தை அவங்க வாழ்க்கையில் வேதனையினால் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எகிப்தில் இருந்தால் நல்லா இருக்குமே, நாங்கள் வனாந்தரத்தில் சாகும்படியா என்னை கொண்டு வந்தீர் என்ற அந்த சூழ்நிலை அவங்க வாழ்க்கை மாறிச்சு. அந்த நேரத்தில் அந்த வேளையில் தான் இந்த விடுதலை ஆக்குகிறவர் அந்த ஜனங்களை கர்த்தர் அந்த காரியத்திலிருந்து அந்த நெருக்கப்படுகிறவர்களிலிருந்து அந்த நெருக்கப்பட நீங்கும்படி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த விடுதலை ஆக்குவதற்கு ஆண்டவர் என்னென்ன செய்தார் என்று சொல்லி வரிசையாக நீங்கள் அந்த வசனங்களை வாசித்து பார்ப்பீங்களானால் நமக்கு நன்றாக தெரியும். அது போலவே கர்த்தர் இந்த மாதத்தில் உங்கள் நெருக்கப்படுவர்கள் நீங்கும்படி உங்களை விடுதலை ஆக்குகிறவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து கர்த்தர் உங்களை அவர் விடுதலை ஆக்குகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் அந்த வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் விடுதலை ஆக்குகிறவர் அவர் என்னென்ன காரியத்தை செய்தார் என்றால், முதலாவது நாம் பார்க்கிறோம், அனுகிரகத்தை வெளிப்படுத்தி விடுதலையாக்கினார். அனுகிரகம்னா அவருடைய தயவு, அவருடைய இரக்கத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி அந்த ஜனங்களை விடுதலையாக்கினார் என்று சொல்லி இந்த வேத வசனம் பார்க்கிறோம். நீங்கள் அந்த 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானா, அந்த பார்வன் சேனை வந்து கொண்டு இருக்கு. இப்போ நடந்தது பாருங்களேன்.
எங்கே தேவனுடைய அனுகிரகத்தை இங்கே நம்மால் பார்க்க முடியும். என்னவென்றால், இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனான விலகி அவளுக்கு பின்னாக நடந்தார். அவளுக்கு முன்னிருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவதூதன் இது வரைக்கும் முன்னாடி போய் கொண்டு இருக்கா, மேகஸ்தம் இது வரைக்கும் முன்னாடி போய், இது யார் செய்திருந்தா? ஆண்டவர் தான் செய்தார். ஆனால் இப்போ இவர்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது முன்னாய் போய்கொண்டிருந்த தேவதூதன், முன்னாய் போய்கொண்டிருந்த அந்த மேக ஸ்தம்பத்தை கர்த்தர் பின்னே கொண்டு வருகிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அனுகிரகத்தை இங்கே வெளிப்படுத்துகிறத பாருங்க. ஏனென்றால் இவர்கள் நெருக்கப்படுத்துகிறவைகள் நீங்கும்படி கர்த்தர் தம்முடைய அனுகிரகத்தை இங்கே வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார், அவரே அந்த காரியத்தை மாற்றவும் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை செய்து அப்படியே விட மாட்டார். ஒரு தீங்கு வருதா, ஒரு தீமை வருதா, கர்த்தர் தாம் செய்ததை அவரே அதை மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய அனுகிரகம். அந்த அனுகிரகத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி இந்த ஜனங்களை ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறத இந்த வேத வசனம் பார்க்கிறோம். அடுத்ததான் நாம் பார்க்கிறோம், அவர் அதிசயத்தை செய்து விடுதலை ஆக்கினார். உங்கள் ஜனத்துக்கு ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்கிறார். நீங்கள் 20ஆம் வசனம் 21ஆம் வசனங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு அதிசயம் நடக்கிறது. என்னவென்றால், அங்கே பார்க்கணும், அந்த எகிப்தியருக்கு ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க. ஒரு ஜனத்துக்கு ஒரு ஜனத்துக்கு இருள், ஒரு ஜனத்துக்கு அந்தகாரமாக இருக்குது. இன்னொரு ஜனத்துக்கு அது என்ன, இரவை வெளிச்சமாக்கிற்று என்று சொல்லப்படும். ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரவேல் எகிப்திய ஜனத்துக்கு அது இருளாகவும் இஸ்ரவேல் ஜனத்துக்கு அது வெளிச்சமாகவும் கர்த்தர் இங்கே மாற்றுகிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. அங்கே ஒரு அதிசயம் நடக்குதா பார்க்குறோம். ஒரே இடத்துல 2 காரியம் இருக்காது பாருங்களேன். ஆனால் கர்த்தர் அது செய்கிற ஏன் இந்த ஜனத்துக்கு விடுதலை ஆக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை விடுதலை ஆக்குவதற்கு கர்த்தர் நமக்கென்று சில அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் அந்த அதிசயத்தை நீங்கள் காண போகிறீங்க. தேவன் அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை கர்த்தர் ஒரே இடத்துல பார்க்க 2 விதமான காரியங்கள் நடக்கிறத இந்த வேத சம்பவங்களை பார்க்க 21ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அது பெரிய சமுத்திரம் 2ஆய் ஒதுங்கும்படி கர்த்தர் செய்கிறத பார்க்கிறோம். 2ஆய் ஒதுங்க அந்த வசனத்தை அழகாய் சொல்லப்பட்டிருந்த அந்த 21ஆம் வசனத்தை கடைசி பதில் பார்க்கிறோம். அது வற்றி போக பண்ணினால் ஜலம் பிரிந்து போயிற்று. அவளுக்கு தடையாக நின்ற அந்த ஜலம் பிரிந்து போயிற்று என்று சொல்ல. ஆண்டவர் எவ்வளோ பெரிய அதிசயத்தை ஆண்டவர், அது எவ்வளோ பெரிய கடல். ஆனால் அந்த சமுத்திரத்தை கர்த்தர் 2ஆய் அது பிரிந்து போகும், அதை பிளந்து அது பிரிந்து போயிற்று என்று சொல்லப்படும். எப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை பாருங்கள். ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறார் என்றால், தம்முடைய ஜனத்தை நெருக்கப்படுத்துவர்களிலிருந்து அவர்கள் விடுதலை ஆக்கும்படி கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்கள் அந்த விடுதலை ஆக்குவர் பார்க்கும்போது அதட்டி விடுதலை ஆக்கினார். அந்த சமுத்திரத்தை ஆண்டு என்ன செய்தாராம், அதட்டினார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, நீங்கள் 106ஆம் சங்கீதம் 106ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால் 106ஆம் 9ஆம் வசனத்தில், அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினால் அது வற்றி போயிற்று. சில காரியங்கள் உங்கள் நெருக்கப்படுத்துகிற காரியத்தை கர்த்தர் அதட்ட போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கையில் அது இருக்கக்கூடாது, கர்த்தர் அதை அதட்ட போகிறாரு. அதெல்லாம் வற்றி போக போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் பண்ண போகிறார்.
தேவன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டு எதெல்லாம் என் வாழ்க்கையில் தேவனால் அதட்டப்பட வேண்டுமோ கர்த்தர் அதெல்லாம் அதட்ட போகிறார். அல்லேலூயா. இறையாதே, அமைதியாய் இருன்னு சொல்ல போகிறாரு. அது எல்லாம் அமைதியாய் போகுது. அது எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய் இதுவரைக்கும் அந்த காரியங்களை எழும்பி என்னை நெருக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம், அந்த காரியங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் நம்முடைய விடுதலைக்காக கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் எழும்பி எனக்கு எதிர்த்து நின்று கொண்டிருக்கிற, என்னோடு போராடி கொண்டு என்னை நெருக்கப்படுத்துகிற அந்த காரியத்தெல்லாம் அது அமர்ந்து போகும்படி அதை அதட்டி ஆண்டவர் அதட்ட போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் நமக்கு விடுதலை உண்டாகும்படி. அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை சூழ்நிலை அதட்ட வேண்டுமா அதட்டுவார். ஒருவேளை ஜனத்தால் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறவர்களை அதட்டணுமா கர்த்தர் அதையும் செய்வார். அல்லேலூயா. எதெல்லாம் தேவன் அதட்ட வேணும் அதெல்லாம் கர்த்தர் அதட்டி உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் விடுதலையை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னொரு காரியத்தை பார்ப்பீர்களானால் அவர் அனுகூலம் பண்ணி விடுதலையாக்குவார். அங்கே பார்க்கிற ஒரு அனுகூலமான காரியத்தை ஆண்டவர் செய்கிற. என்னவென்றால் ஜலம் பிரிந்து போயிட்டு, ஆனால் அது எப்படி நின்றதான், அது மதில் போல நின்றதான். அல்லேலூயா. அவர்கள் வெட்டான் தரையில் நடந்து வந்தார்கள் என்று சொல்லி இந்த வேத வசனம் 22ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அங்கே வலதுபுறம் இடதுபுறம் ஜலம் எப்படி நின்றுதான் அது மதிலாக நின்றது என்று சொல்லி இந்த வேத சமூகத்தில் பார்க்க அங்கே வெட்டான் தரையில் நடந்தார். அந்த ஜனத்தினுடைய விடுதலைக்காக ஆண்டவர் எவ்வளவு அனுகூலம் பண்றாரு பாருங்களேன். தண்ணி என்ன செய்யாது, சுவர் போல நிற்காது பாருங்க. ஆனால் இந்த ஜனத்தினுடைய விடுதலைக்காக கர்த்தர் அதை அனுகூலம் பண்ணுகிறார். அல்லேலூயா. தண்ணி சுவர் போல நிற்குது. வெட்டாந்தரை உண்டாயிட்டு அவ்வளோ பெரிய கடலில் வெட்டாந்தரை எப்படி வரும் பாருங்களேன். வெட்டாந்தரை வராது பாருங்க. கொஞ்சம் மழை பெஞ்சா நம்ம ஊரில் என்ன இல்லை, வெட்டாந்தரையில் தண்ணி சேரும் சகுதி தான் இருக்குது. ஆனால் அவ்வளோ பெரிய கடல் ஒதுங்கும் போது அதில் வெட்டாந்தரையை கர்த்தர் உண்டு பண்ணினார். அல்லேலூயா. ஏன் இந்த ஜனங்களுடைய விடுதலைக்காக கர்த்தர் என்னென்ன காரியம் அனுகூலம் பண்ண வேண்டுமோ கர்த்தர் அத்தனையும் ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தேவன் இந்த மாதத்தில் நமக்கு அனுகூலம் பண்ண போகிறார். அல்லேலூயா. நம்முடைய விடுதலைக்காக என்னென்ன காரியம்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டுமோ கர்த்தர் அத்தனையும் ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அதே அந்த நெருக்கப்படுவர்களில் இருந்து நாம் விடுவிக்கும்படியா, அந்த நெருக்கப்படைய வாழ்க்கை விட்டு நீங்கும்படியா, அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை உண்டாகும்படி என் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடக்க வேண்டுமோ, என் வாழ்க்கையில் என்னென்ன வழிகள் திறக்கப்பட, என்னென்ன பாதைகள் செம்மைப்படுத்த வேண்டுமோ அத்தனையும் கர்த்தர் அவர் நமக்காக செய்ய போகிறார். அல்லேலூயா. அவர் அனுகூலம் பண்ண போகிறார். அல்லேலூயா. ஏதோ நமக்கு எதிர்த்து நிற்காது. அது பார்க்கிறோம். அது தண்ணீராக இருந்தாலும் அந்த ஜனத்துக்கு அது மதில் போல காணப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட அனுகூலமான காரியங்களை அவர் நமக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 5வது பார்க்கிறோம், அழிந்து போகும்படி அவர் அழிந்து போக செய்து அது விடுதலையாக்க அந்த ஜனங்கள் அந்த 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 கடலில் அவர்கள் அழிந்து போகும்படி கர்த்தர் செய்கிறத பார்க்குறோம். 30ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த வழியாய் வந்தாங்களோ அதே வழியில் அந்த எகிப்தியர் வந்தபோது அது அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இல்லை, அது அழிவுக்கு எதுவாக இருந்தது. அவங்க பார்க்கிறோம் அந்த 30ஆம் வசனம் கடைசி பதில் பார்க்கிறோம், கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடக்கிற இஸ்ரவேலர் கண்டார்கள். அழிந்து போக என் வாழ்க்கை நெருக்கப்படுகிற காரியம் எல்லாம் என் வாழ்க்கையில் அழிந்து போகும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை மறுபடியும் என்னை நெருக்கப்படுத்தாதபடிக்கு அந்த காரியங்கள், அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அழிந்து போக பண்ணி அவர் நம்மை விடுதலை ஆக்குகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் விடுதலை ஆக்க மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்ன தேவன் கர்த்தர் அந்த மெய்யாக
மெய்யான விடுதலையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்களை நெருக்கப்படுத்துகிறவர்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையை விட்டு நீங்கும்படி, உங்கள் குடும்பங்களை விட்டு நீங்கும்படி, உங்களை விட்டு நீங்கும்படியாக கர்த்தர் செய்ய போகிறார். அந்த விடுதலை ஆக்குகிறவர் அவர் அனுகிரகத்தை வெளிப்படுத்தி அதிசயத்தை செய்து அதை அதட்டி அனுகூலம் பண்ணி அழிந்து போக செய்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையான தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதாவது விசுவாசம் நிச்சயமாய் அந்த தேவன் தருகிற விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. அந்த விடுதலை தருவதற்கு கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார். உங்களை அதிசயத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். எதெல்லாம் அதட்ட வேணுமோ கர்த்தர் அதட்டி அதை அமர்த்த பண்ண போகிறார். அனுகூலம் கர்த்தர் பண்ண போக, அது மாத்திரமில்லை, அழிந்து போக வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் அழிந்து போக பண்ணி உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது முதலுக்காரர். இரண்டாவதாய் நாம் பார்க்கும்போது குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னவர் விடுதலை ஆக்குகிற தேவன். அவர் எப்படி என்ன விடுதலை ஆக்குகிறார்? இரண்டாவதாக கட்டப்பட்டு இருக்கிறவைகள் நீங்கும்படி விடுதலை ஆக்குகிறவை. என கட்டப்பட்டு இருக்கிறவைகள், என்னை கட்டி வைத்திருக்கிற காரியங்கள், என்னை கட்டி வைத்திருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் நீங்கும்படி அவர் விடுதலை ஆக்குகிற தேவனாக இருக்கார். சில வேளை சில காரியங்கள், சில பிரச்சனைகள் என் வாழ்க்கையில் என்னை கட்டி வச்சிருக்கு. அதிலிருந்து என்னால் வெளியே வர முடியல, அதிலேருந்து என்னால் வெளியே போக முடியல, அதிலேருந்து என்னால் விடுதலையோடு என்னால் எதுவும் செய்ய முடியல. எந்த பிரச்சனையினால் நான் கட்டப்பட்டு இருக்கிறேனோ, எந்த போராட்டம் கட்டப்பட்டு இருக்கிறேனோ, அதில் தான் என் வாழ்க்கை இருக்க தவிர அதிலிருந்து நான் வெளியே வரணும் பார்க்குறேன், அதை விட்டு நான் வெளியே வரணும் பார்க்க, ஆனால் என்னால் வெளியே வர முடியல. அந்த கட்டப்பட்ட நிலையிலேயே என் வாழ்க்கை இருக்குது. ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு அதிலிருந்து விடுதலை தரப்போகிறார். அல்லேலூயா. கட்டப்பட்டு இருக்கிறவைகள் நீங்கும்படியா, எந்தெந்த காரியங்களை கட்டி வைத்து அதெல்லாம் உங்கள் வாழ்க்கை விட்டு நீங்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை தந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். 146ஆம் சங்கீதம் 146ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை கடைசி பதில் பார்க்கிறோம். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார் என்று சொல்லி அந்த வேத வசனம் பார்க்க. கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். 68ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது இதே வார்த்தையை நம்மளால் பார்க்கணும். கட்டுண்டவரை ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார் என்று சொல்லி. அதனால் நம்ம சில வேளையில் சில காரியங்களை கட்டுண்டு இருக்கலாம், சில கட்டப்பட்ட நிலையில் இருக்கலாம். ஆனால் தேவன் அதிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் மெய்யான ஒரு விடுதலையை ஆண்டவர் அந்த மாதத்தில் உங்களுக்கு தந்து ஆண்டவர் உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 51ஆம் அதிகாரம் ஏசாயா 51ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான், அவன் கிடங்களை சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லைங்க. பார்க்கிறோம், சிறைப்பட்டு போன தீவிரமாய் விடுதலை ஆவான். சிறைப்பட்டு அப்படின்னா கட்டுண்டு இருக்கிறவன் சீக்கிரமாய் என்ன செய்வான்? தீவிரமாய் விடுதலை ஆவான். அல்லேலூயா. அவன் கிடங்களை என்ன செய்ய சாவது, அந்த கட்டப்பட்ட நிலையிலே அவன் இருப்பது இல்லை. தேவன் அவனை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் நம்ம எந்த காரியங்களினால நாம் கட்டப்பட்டு இருக்கிறோமோ தேவன் நமக்கு அந்த விடுதலை ஒருவேளை நம்ம எதனால் எந்த சூழ்நிலை நாம் கட்டப்பட்டு இருக்கிறோமோ ஒருவேளை அதிலிருந்து வெளியே வர முடியாதபடிக்கு சூழ்நிலைகள் ஒருவேளை காணப்படலாம், நம்முடைய காரியங்கள் அது போல் காணப்படலாம். ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் விடுவிக்கிறவ, விடுதலை தருகிறவ நிச்சயமாக நமக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாக விடுதலை தந்து அவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்க. சில வேளை சிந்தையில் நாம் கட்டப்பட்டு அதையே யோசித்து கொண்டு இருக்கோம், வேறு எதையும் யோசிக்க முடியல. அதே இரவும் பகலும் அதே பிரச்சனை தான் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். வேறு எதையும் நம்மளால் சிந்திக்க முடியும், வேறு எதையும் யோசிக்க முடியல. அந்த பிரச்சனையை தான் சிந்தித்து கொண்டு, அதை தான் யோசித்து கொண்டு இருக்கிறோம். அந்த பிரச்சனை தீர்வதற்கு வேண்டிய காரியத்தை நாம் என்ன செய்துக்கிறோம், அதையே செய்து கொண்டு மற்ற எதையும் நம்மளால் செய்ய முடியல. அதிலே
ஒரு கட்டுண்டவர்களாக நம்முடைய சூழ்நிலைகள் காணப்படுகிறது. ஆனால் விடுதலை ஆக்குவேன்னு சொன்ன தேவன் அந்த கட்டுண்டிருக்க காரியத்திலிருந்து அல்லது அந்த கட்டப்பட்டு இருக்கிறவர்களை நீங்கும்படி அவர் நம்மை விடுவித்து நமக்கு விடுதலை தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 61 அதிகாரம், ஏசாயா 61 அதிகாரம் 1 ஏசாயா 61:1 பார்க்கிறோம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியான மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் என்று சொல்ல ஆண்டவராய் இயேசு அதுக்காக தான் வந்தார். தேவன் சிறைப்பட்டு கட்டுண்டு இருக்கிற காரியங்களிலிருந்து தேவன் நம்மை விடுவித்து நமக்கு விடுதலையாக்கி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பிசாசின் கட்டுகள், சில பில்லி சூனிய கட்டுகளாக நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம், அல்லது மனுஷனால் உண்டான சில கட்டுகள் இருக்கலாம். எப்படிப்பட்ட கட்டுகளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்களை கட்டுண்டவர்களாக இருந்தாலும், கட்டப்பட்டு இருந்தாலும் தேவன் அது எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவர் நம்மை நீங்கும்படி கர்த்தர் அதிலிருந்து நமக்கு அவர் விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நமக்கு விடுதலை தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் நீங்கும்படி நம்மை விடுதலை ஆக்குகிறவர், அதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படி அவர் என்னெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, நீங்கள் யோபினுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், யோபினுடைய வாழ்க்கையில் யோபினுடைய வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனையினால் இந்த யோபு கட்டப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். கட்டப்பட்ட ஒரு நிலையில் அவனால் அதிலிருந்து அவனால் வெளியே வர முடியல. பார்க்க எல்லாவற்றையும் இழந்து அவன் நடுத்தெருவில் வருகிறான். அந்த சூழ்நிலையிலேருந்து அவரால் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இதிலேயே இருந்த யோபினுடைய வாழ்க்கை முடிந்து போகிற நிலையில தான் யோபினுடைய வாழ்க்கை, அந்த கட்டப்பட்ட ஒரு நிலையில தான் யோபினுடைய வாழ்க்கை இருந்தது பாருங்க. ஆனால் தேவனோ அந்த கட்டப்பட்டு இருக்க நீங்கும்படி கர்த்தர் அவனுக்கு விடுதலையை தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் சமாதானம் கட்டப்பட்டு இருந்தது, சந்தோஷம் கட்டப்பட்டு இருந்தது, அவன் வாழ்க்கையில் சுகம் கட்டப்பட்டு இருந்தது, அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் கட்டப்பட்ட ஒரு நிலையில் இருந்தது. ஆனால் தேவனோ அந்த கட்டப்பட்ட இருக்க எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்கும்படி கர்த்தர் இந்த யோபுக்கு ஆண்ட விடுதலை தருகிறத இந்த வேத சம்பவத்தை நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் யோபு 42 அதிகாரம், யோபு 42 அதிகாரம் 10 பார்க்கிறோம். கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் யோபு கர்த்தருடைய கட்டுண்ட நிலைமையை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுவரைக்கும் அவனால் எதையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, அவன் எதனால் அவன் பாதிக்கப்பட்டானோ, எந்த காரியத்தை அதில் தான் அவனால் இருக்க முடியாது தவிர அதை விட்டு அந்த யோபுனால் வெளியே வர முடியாத ஒரு நிலையில் தான் இருந்தது. ஆனால் தேவனோ அந்த யோபுவை கட்டப்பட்டு இருக்கிறவைகள் நீங்கும்படி கர்த்தர் அவருக்கு விடுதலை தருகிறத பார்க்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது போல இந்த மாதத்தில் நாம் எதனால் கட்டப்பட்டு இருக்க, எந்த காரியம் என்னை கட்டி வைத்திருக்கிறதோ, எந்த சூழ்நிலை என்னை எந்த சூழ்நிலை கட்டப்பட்டு தேவன் அதை கட்டுண்டிருக்க அந்த நிலையிலிருந்து தேவன் நம்மை விடுவித்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த கட்டப்பட்ட நிலையில் இருக்கும்போது என் வாழ்க்கையில் எவ்வளோ வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. நம்ம வாழ்க்கை இதுதான் நம்முடைய வாழ்க்கை என்ற அந்த அளவுக்கு சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கை காணப்படும். ஏனென்றால் அந்த கட்டப்பட்ட நிலை நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் சந்தோஷம் இல்லாமல் போக பண்ணுகிறது பாருங்கள். ஆனால் தேவன் அதிலிருந்து நம்மை விடுவித்து நம்மை அவர் ஆசீர்வதிக்க இந்த மாதத்தில் தேவன் அந்த கட்டப்பட்ட நிலையிலிருந்து நமக்கு விடுதலை தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த விடுதலை தருகிறவர் அந்த விடுதலை தருவதுக்கு அவர் என்னெல்லாம் செய்தார் என்று சொல்லி இந்த யோபினுடைய வாழ்க்கை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்க. முதலாவது பார்க்குறோம், அங்கீகரித்து விடுதலை ஆக்கினார். அங்கீகரித்து
என்ன? அவன் ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்தார். ஹல்லேலூயா. அவன் ஜெபித்த போது நான் பார்க்க 10ஆம் வசனத்தில் யோபு தன் சிநேகிதர் வேண்டுதல் செய்த போது அவன் செய்ததை கர்த்தர் அங்கீகரித்தார். இந்த மாதத்தில் நீங்கள் செய்கிற காரியத்தை கர்த்தர் அங்கீகரிக்க போகிறார். ஹல்லேலூயா. அது ஜெபமாக இருக்கலாம், உங்கள் விசுவாசமாக இருக்கலாம், உங்கள் நம்பிக்கையாக இருக்கலாம், நீங்கள் தேடுகிற காரியம் எதிராக இருக்கலாம், அல்லது ஆண்டவர் முன்வைத்து நீங்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து செய்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அதை அங்கீகரிக்க போகிறார். ஹல்லேலூயா. அந்த அங்கீகரிக்க நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை, அந்த கட்டப்பட்ட இருக்கிறவர்களிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஹல்லேலூயா. இதை பார்க்கிறோம். கர்த்தர் அதை அங்கீகரித்ததுனால யோபுவோட வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகுது. அது வரைக்கும் அந்த கட்டப்பட்ட நிலையிலே இருந்து அதிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு நிலையில தான் யோபுவின் வாழ்க்கை இருந்தது. ஆனால் கர்த்தர் அவன் செய்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்த போது அவனுக்கு ஒரு விடுதலையை இந்த வேத சமூகத்தில் பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கீகரித்து ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். ரெண்டாவதாக அவிழ்த்து, அவன் கட்டுகளை அவிழ்த்து கர்த்தர் விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. சில கட்டப்பட்டு இருக்கிறவைகளை கர்த்தர் அவிழ்க்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை எந்தெந்த காரியங்கள் உங்களை கட்டி வைத்து கர்த்தர் எந்தெந்த நன்மைகளை, எந்தெந்த ஆசீர்வாதங்களை, எந்தெந்த மேன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் கட்டப்பட்டு இருக்கோ கர்த்தர் அதெல்லாம் அவிழ்க்க போகிறார். ஹல்லேலூயா. அதை அவிழ்த்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்க போகிறார். இங்கே பார்க்கிறோம், அவன் சமாதானம் கட்டப்பட்டு இருந்தது, அவன் சந்தோஷம், அவன் சுகம் கட்டப்பட்டு இருந்தது. ஆனால் தேவனோ அது எல்லாவற்றையும் அவிழ்த்தார். ஹல்லேலூயா. விசுவாசினால கட்டப்பட்டு இருந்தது, சூழ்நிலை நிமித்தம் கட்டப்பட்டு இருந்தது. ஆனால் தேவனோ அதை அவிழ்த்து அவனுக்கு விடுதலையை தந்தார். ஹல்லேலூயா. அதான் பார்க்கிறோம். அந்த வசனத்தை யோபுக்கு இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிறோம். இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. ஏன்? கர்த்தர் அவன் வாழ்க்கையில் கட்டி வைத்த அந்த நன்மைகளை, விசுவாசியாக கட்டி வைத்த அந்த மேன்மைகளை எல்லாம் தேவன் கட்டவிழ்த்து அவனுக்கு தருகிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. அது போல் உங்கள் வாழ்க்கையில் சில நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் கட்டப்பட்டு இருக்கலாம், சில உயர்வுகள் கட்டப்பட்டு இருக்கலாம், சில மேன்மைகள் கட்டப்பட்டு இருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் அதெல்லாம் கட்டவிழ்க்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஒரு வேளை அந்த மேன்மை எனக்கு வரல, அந்த உயர்வு எனக்கு வரல, அந்த ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வரல, அந்த நன்மை எனக்கு வரல, அது தடையாகவே இருக்கேன்ற ஒரு வேலை நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். தேவன் அது எல்லாம் கட்டவிழ்த்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. அது நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு விடுதலையை தந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அது மாத்திரம் மூன்றாவது நாம் பார்க்கும்போது ஆரோக்கியப்படுத்தி விடுதலையாக்கினார். வாழ்க்கையில் எதெல்லாம் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்ததோ கர்த்தர் அவனுக்கு ஒரு ஆரோக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவனை ஒரு சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார். அவனுக்கு ஒரு சுக வாழ்வை கர்த்தர் அவனுக்கு. அது வரைக்கும் அவன் வாழ்க்கையில் சுகம் இல்லாமல் தான் இருந்தான். அவன் வாழ்க்கையில் சரீரத்தில் சுகம் இல்லாமல் இருந்தான். ஒரு வேளை பார்க்கும்போது அவன் வாழ்க்கையில் அந்த சரீர சுகம் மாத்திரமல்ல, ஆத்மாவில் அவன் சுகம் இல்லாமல் இருந்தான், ஆவியிலே அவன் சுகம் இல்லாமல் இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் தான் யோபுனுடைய வாழ்க்கை கட்டப்பட்டு இருந்தது. ஆனால் தேவனும் அவனை ஆரோக்கியப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவனை ஆரோக்கியப்படுத்தி அவனை என்ன விடுதலை ஆக்குகிறத இந்த வேத சம்பவத்தை நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் 11ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அப்போது அவனுடைய எல்லா சகோதரியும் அவனுக்கு அறிமுக அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டில் அவனோடு போஜனம். அது வரைக்கும் அவன் எங்கே இருந்தான்? ரோட்டில் இருந்தான். அவன் வாழ்க்கை ரோட்டில் இருந்தது. ஆனால் இப்போது அவன் எங்கே வராருன்னா அவன் தன் வீட்டுக்கு வருகிறத பாருங்க. ஏன்? கர்த்தர் அவனை ஆரோக்கியப்படுத்தியதுனால. ஹல்லேலூயா. அவன் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அவனுடைய சரீரத்தில் இருக்க எல்லா பலவீனங்களும் நீக்கி
அவனை ஆரோக்கியப்படுத்தி ஆண்டவர் அவனை விடுதலை ஆக்கினார். அது போல் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் ஆவிக்கு, உங்கள் ஆத்துமாவுக்கு, உங்கள் சரீரத்துக்கும், உங்கள் குடும்பத்துக்கு கர்த்தர் ஒரு ஆரோக்கியம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த கர்த்தர் அந்த ஆரோக்கியத்தை ஆண்டவர் தந்து ஆண்டவங்க எல்லாம் கட்டப்பட்ட நிலையிலிருந்து தேவன் உங்களை விடுதலையாக்கி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். 4ஆவதாக பார்க்கிறோம், ஆதரித்து விடுதலையாக்கினார். அவன் வாழ்க்கையில் பார்க்கிறோம், சத்துருக்கள் மத்தியில், ஏளனங்கள் பேசின ஜனத்தின் மத்தியில் கர்த்தர் யோபுக்கு ஆதரவாக இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமே. அவனை குறித்து எல்லாம் அவன் அவங்க நண்பர்கள் கூட அவனை குறித்து அவனை தவறாதான் பேசினாங்க. ஆனால் அந்த ஜனத்தின் மத்தியில் கர்த்தர் அவனுக்கு ஆதரவாக இருந்தார். இந்த மாட்டில் கர்த்தர் அவனுக்கு ஆதரவாக இருக்க போகிறான். உனக்கு ஆதரவாக இருந்து எந்தெந்த காரியத்தில் கட்டவிழ்க்கப்பட வேண்டுமோ, எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு விடுதலை வேண்டுமோ கர்த்தர் அதற்கு விடுதலை தரப்போகிறார். அல்லேலூயா. உனக்கு விடுதலை, உங்களுக்கு விடுதலை தந்து, உங்கள் குடும்பத்துக்கு வேண்டிய விடுதலை தந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நான் பார்க்கிறோம், அந்த 16ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவன் வீட்டுக்கு தேடி வந்து அங்கே நான் பார்க்கிறேன், கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணிய சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொண்ணு ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். யாரு? இதுவரைக்கும் அவனுக்கு விரோதமாக பேசினவங்க, இதுவரைக்கும் அவனை தவறாக எண்ணினவர்கள், அற்பமாக எண்ணினவர்கள். இப்போ அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அவனுக்கு பொண்ணு ஆபரணத்தையும் தங்க ஏன் கர்த்தர் அவனுக்கு ஆதரவாக இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு ஆதரவாக இருந்ததை அவர்கள் தெரிந்து கொண்டு, அது போல் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவங்க, உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவங்கெல்லாம் அறிந்து கொள்ள போகிறாங்க கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறத. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருந்து அந்த கட்டப்பட்ட நிலையிலிருந்து தேவன் உங்களை விடுவித்து ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. 5ஆவது பார்க்கிறோம், அலங்கரித்து அவனை விடுதலையாக்கி அவனை அலங்கரித்தான். அவனை கட்டவிழ்த்தது மாத்திரமல்ல, மறுபடியும் அந்த காரியம் வாழ்க்கையில் வராதபடி கர்த்தர் அவனை அலங்கரித்தார். அல்லேலூயா. அந்த அந்த பிரச்சனை, அந்த போராட்டம், அந்த வேதனை, அந்த கண்ணீர் மறுபடியும் வராதபடிக்கு கர்த்தர் அவனை அலங்கரித்து அவனை விடுதலையாக்க. என்ன 12ஆவது பார்க்கிறோம், கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிறோம், அவன் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதுதான் அலங்கரி. மறுபடியும் அந்த பழைய காரியங்கள் வாழ்க்கையில் வராதபடிக்கு கர்த்தர் அவனை அலங்கரித்து விடுவிக்கிறப்பா. அது போல் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போகிறார். அல்லேலூயா. சில நன்மையை, சில மேன்மையை, சில உயர்வுகளை ஆண்டவர் உங்களுக்கு அலங்கரிக்க போகிறார். ஏனென்றால் அந்த மறுபடியுமா அந்த காரியத்தில் நீங்கள் கட்டப்பட்டு போகாதபடிக்கு ஒரு ஆண்டவர் மெய்யான விடுதலை உங்கள் வாழ்க்கையில் உண்டாகத்தக்கதான ஒரு அலங்கரிப்பை கர்த்தர் உங்களுக்கு தரப்போங்க. உங்கள் குடும்பத்துக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மேன்மை, ஒரு நல்ல வேலை, ஒரு வியாபாரத்தை ஆண்டவர் எல்லாவற்றையும் தந்து ஆண்டவர் உங்களை அப்படிப்பட்ட ஒரு அலங்கரித்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் நீங்கள் எந்த காலத்தில் கட்டப்பட்டு இருந்தாலும் விசுவாசிங்க, இந்த மாதத்தில் அதெல்லாம் உங்களை விட்டு நீங்க போகுது. அல்லேலூயா. என்னோட விடுதலை ஆக்குகிறவர் அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை விட்டு நீங்கள் பண்ணத்தக்கதாய் அவர் உங்கள் காரியங்களை அங்கீகரித்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டப்பட்ட சூழ்நிலை அவிழ்த்து உங்களை ஆரோக்கியப்படுத்த, உங்களை ஆதரித்து, உங்களை அலங்கரித்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 3ஆவதை நாம் பார்க்க போகிறோம், குமாரனை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆக்குகிறவர். இந்த மாற்ற அந்த மெய்யான ஒரு விடுதலையை நமக்கு தரப்போகிறார். ஒன்று நாம் பார்த்தோம், நெருக்கப்படுத்துகிறவைகள் நீங்கும்படி விடுதலை ஆக்குகிறவர். 2வது கட்டப்பட்டு இருக்கிறவைகள் நீங்கும்படி விடுதலை ஆக்குகிற. 3வது சிறுமைப்படுத்துகிறவைகள் நீங்கும்படி விடுதலையாக்க. என்னை எதெல்லாம் சிறுமைப்படுத்தி கொண்டு இருக்கிறதோ,
எந்த காரியம் என்னை சிறுமைப்படுத்தி கொண்டு, எதன் நிமித்தம் நான் சிறுமைப்பட்டு காணப்படுகிறேனோ, எதனால் நான் சிறுமைப்பட்டு கொண்டு இருக்கிறேனோ, கர்த்தர் அதெல்லாம் நீங்கும்படியான ஒரு விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதன் நிமித்தம் நான் சிறுமைப்படுறேன், இது நிமித்தம் இந்த சிறுமை என் வாழ்க்கையில், இது நிமித்தம் என் வாழ்க்கையில் அந்த வெட்கம் எனக்கு இருக்கிறது, இது நிமித்தம் நான் வேதனைப்பட்டு கொண்டு, இந்த காரியம் என்னை சிறுமைப்படுத்தி கொண்டு இருக்கு, மற்ற எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த ஒரு காரியம் வரும்போது அது என்னை சிறுமைப்படுது. ஒரு நல்ல வேலை இருக்குது, இது எல்லாம் நல்லா இதெல்லாம் இருக்குது, ஆனால் சில காரியங்கள், அந்த குறிப்பிட்ட காரியம் கேட்கும்போது நான் தலை குனிஞ்சு போயிடுறேன். அது என்னை சிறுமைப்படுத்தின காரியம். என்ன சில வேலையில் அது போல் இருக்கலாம். கர்த்தர் அந்த சிறுமைப்படுத்துகிறவர்களை நீங்கும்படி கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதெல்லாம் உங்களை சிறுமைப்படுத்துது நீங்கள் எண்ணிக்கொண்டு என்றீங்களோ, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை சிறுமைப்படுத்தி கொண்டு இருக்கிறதோ, அல்லது உங்கள் சூழ்நிலை இருக்கலாம், அல்லது ஜனங்களாக இருக்கலாம், கர்த்தர் அது உங்கள் விட்டு நீங்கள் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பண்ணி அது கர்த்தர் விடுதலை தந்து உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் விசுவாசிக்கவும் நிச்சயமாய் அந்த நன்மையை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். நாகும் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தினுடைய கடைசி பதில் வாசித்து பார்ப்பீர்கள். நாகும் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தினுடைய கடைசி பதில் பார்க்கிறோம். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். ஹல்லேலூயா. இனி உன்னை இனி நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட மாட்டீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த சிறுமைப்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஆனால் இனி நீங்கள் சிறுமைப்படாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை உங்களுக்கு வாழ்க்கையில் தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சிறுமைப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அது அடுத்த வசனத்தை பார்ப்பீங்களான, இப்போதும் உன் மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சொன்னார். சூழ்நிலை போல கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி என்னை சிறுமைப்படுத்துகிற எந்த காரியமாக இருந்தாலும் தேவன் அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிற என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்பல் நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை சிறுமைப்படுத்த விடவே மாட்டார். சூழ்நிலை இருந்தால் தேவன் அதிலிருந்து நம்மை அவர் விடுதலையாக்கி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். தானியேல் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது அங்கே நாம் பார்க்க, தானியேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் அங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ குறித்து பார்க்க தெரிந்த சம்பவம் தான். அங்கே நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய பொருட்சலையை பண்ணி அதை வணங்க வைக்கிறான். ஆனால் இந்த மூன்று பேர் அதை வணங்கலை. அது ராஜாவுக்கு தெரிய வந்தபோது மறுபடியும் அவங்களோடு பேசி, மறுபடியுமா நான் எல்லாவற்றையும் செய்வேன், எல்லா கீத வாசிப்பேன், நீங்கள் என்ன செய்யணும், நீ நான் நிறுத்தின பொருட்சலையை வணங்க இல்லை என்றால் அக்கினி சூளையை போடப்படுவீர்கள், உங்கள் கைக்கு தப்புவிக்க தேவன் யார் என்று அவர்களை அங்கே கூடியிருக்கிற ஜனத்தின் மத்தியிலே அவர்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறத பார்க்குறோம். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்று நான் இப்போ ஒரு கை பார்த்துறேன் அப்படின்ற ஒரு நிலை அவங்களை சிறுமைப்படுத்துகிறத இங்கே நாம் பார்க்கிறோம். அதற்கு அவர்கள் சொல்லும் போது சொல்கிறாங்க 17ஆம் வசனத்தில், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி
விடுவிப்பார், எங்களை விடுதலை ஆக்குவார் என்று சொல்கிறார். அவர்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள். அந்த ஜனத்தின் மத்தியில் அவர்களை கேவலமாக பேசுகிறான். அவர் சிறுமைப்படுத்தப்படு. ஆனால் தேவனோ அவங்களை அந்த எந்த காரியங்களை சிறுமைப்படுத்தினதோ அதையெல்லாம் நீங்கும்படியாய் கர்த்தர் அவர்களுக்கு விடுதலையை தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியங்களாம் சொன்ன போது ராஜா ரொம்ப கோபமாகி அவன் சாதாரண சூழ்நிலை 7 மடங்கு எரிய பண்ணுகிறான். அதில் அவங்கள கட்டி இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அந்த 7 மடங்கு எரிகிற அக்கினி சூளையில் போடப்படுகிறார்கள். நடந்த காரியம் என்னவென்றால் 25ஆம் வசனம் பார்க்கிறோம். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவில் உலாகிறதை காண்கிறேன். ஹல்லேலூயா. பார்க்க அந்த சிறுமைப்படுத்துகிறவர்கள் நீங்கும்படி கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்குகிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. 7 மடங்கு அக்கினி சோலையில் அவங்க விடுதலையாக உலாவி கொண்டிருக்கிறாங்க. அவளை கட்டி தூக்கி கொண்டு போனவன் அந்த 7 மடங்கு அக்கினியினுடைய அனல் பட்டு வெளியே செத்துட்டாங்க. ஆனால் 7 மடங்கு அக்கினிக்குள்ளே போன விடுதலையாக உலாவி தேவன் அவருக்கு விடுதலை தருகிறது. எதற்காக என்றால் அவங்க எதெல்லாம் அவங்களை சிறுமைப்படுத்தினதோ அதெல்லாம் அவங்க வாழ்க்கை விட்டு நீங்கும்படி கர்த்தர் அவங்களை பார்க்க விடுதலை ஆக்குகிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. அது வரைக்கும் அவன் என்ன சொன்னான், உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்று அப்படி கெர்ஜித்த அந்த நேபுகாத்நேச்சார் இந்த காரியத்தை கண்ட பின்பு அவன் என்ன சொல்றான் 26ஆம் வசனத்தில், அப்போது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசலுக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே. ஏன் ஆண்டவர் அவங்களுக்கு தந்த விடுதலை. ஹல்லேலூயா. அந்த சிறுமையெல்லாம் இங்கே மாறிச்சுப்பான். அது வரைக்கும் நீ போவான்னு சொல்லியிருந்தான். என் கைக்கு தப்பு வைக்கவா யார் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் நீங்கள் போங்க வாங்கன்னு சொல்லிட்டேன். ஏன் கர்த்தர் அவங்க கொடுத்த விடுதலை வாழ்க்கையில் எங்கள் சிறுமையெல்லாம் மாறினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கைக்கு தப்புவிக்க என் கைக்கு தப்புவிக்க போ தேவன் யார் என்று சொன்னவன் அந்த தேவனையே கண்ணால் பார்த்துட்டான். ஹல்லேலூயா. அவங்களோடு கூட தேவன் இருக்கிறார் என்பது அது நிமித்தம் அவங்க வாழ்க்கையில் அந்த சிறுமையெல்லாம் மாறிடுச்சு. தேவன் அது போல் உங்கள் வாழ்க்கையில் எந்த காலத்தில் நீங்கள் சிறுமைப்படுத்தப்படுறீங்க, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், உங்கள் குடும்பமாக இருக்கலாம், ஒருவேளை சொந்தங்கள் மத்தியில் நாம் சிறுமைப்படுத்தப்பட்ட சொந்தங்கள் நம்ம ஏளனமாக பேசி கொண்டு இருக்கலாம், ஒருவேளை ஜனங்கள் நம்ம கேவலமாக பேசி கொண்டு இருக்கலாம், ஒருவேளை நம்ம குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் மற்றும் பார்க்கும்போது அது அவங்களுக்கு கேவலமாக கேலியாக இருக்கலாம். இப்படி பல காரியங்கள் ஒருவேளை நம்ம வேலை ஸ்தலத்தில் போல் இருக்கலாம். எந்த காரியத்தில் நாம் சிறுமைப்படுத்தப்படுகிறோம், அது எதனால நம்ம சிறுமைப்படுத்தப்படுகிறோம், எந்த காரியத்தை அந்த சிறுமை நான் அனுபவிக்கிறேனோ கர்த்தர் அதெல்லாம் நம்ம வாழ்க்கை நீங்கும்படி அவர் நமக்கு விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்க இந்த ஜனத்துக்கு ஆண்டவர் விடுதலை தருகிறது பார்க்க. அந்த 7 மடங்கு அக்கினி சுவாலையிலேருந்து ஒரு விடுதலையை ஆண்டவர் அவங்க தருகிறது. அதை பார்த்தோன்னே ராஜா பிரமித்து போயிட்டான். நீங்கள் 24ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அப்போது ராஜாவை நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்து பிரமித்து போயிட்டான். அதை பார்த்து பண்ணுவேன். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் நம்ம செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஜனங்கள் பிரமித்து போகிற அளவுக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம சிறுமைப்படுகிற காரியத்தை மாற்றி எந்த ஜனங்கள் நம்மை அதே ஜனங்கள் பிரமித்து போகத்தக்கதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 7 மடங்கு அக்கினி அங்கே வாழ்க்கையில் சேதப்படுத்தார். அதிலிருந்து தேவன் அவரை விடுதலை ஆக்குவதற்கு ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் பட்சமாய் நின்றார். ஹல்லேலூயா. பட்சமாய் நின்று அவர்களை விடுதலை ஆக்கி. ராஜாதான், ராஜாவின் பட்சத்தில் ஆண்டவர் இல்லை.
சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பட்சத்தில் கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா. நம் பட்சமாய் நின்று விடுதலையாக்கினார். இரண்டாவதாக பார்க்கிறோம், நிழலாய் நின்று விடுதலையாக்கினார். மூன்றாவது, வழியாய் நின்று விடுதலையாக்கினார். நான்காவது, ஒத்தாசையாய் நின்று விடுதலையாக்கினார். ஐந்தாவது, மகிமையாய் நின்று விடுதலையாக்கினார். அவங்களுக்கு அவர் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறாங்க பார்க்கும். ராஜா வெளியே இருக்கிறான், ஆனால் ஆண்டவர் அக்கினி நடுவில் அவங்களோடு கூட இருக்கிறான். தேவன் அந்த அக்கினி நடுவில் அவங்க பட்சத்தில் நிற்கிறத இங்கே நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது, அவங்க நிழலாய் நின்றார். அவன் எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் கூட நின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளியே இருந்தார், அவங்க 7 மணி அக்கினி கூட போனாலும் கர்த்தர் அவங்க நிழலாய் நின்றார் போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சிறுமையெல்லாம் மாறுவதற்கு உங்கள் பட்சத்தில் கர்த்தர் நிற்க போகிறாரு. உங்களுக்கு அவர் நிழலாய் நிற்க போகிறார். ஹல்லேலூயா. அது மாதிரி வழியாய் நின்று அந்த 7 மடங்கு அக்கினி அவங்க வாழ்க்கையில் சேதப்படுத்தாதபடிக்கு அது தப்பும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு வழியாய் நின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வழியாய் அவங்க முடி கூட கருகி போகிறேன் என்று பின்பாக வசனம். ஏனென்றால் அந்த 7 மடங்கு அக்கினியிலிருந்து அவங்க தப்பும்படி கர்த்தர் அவருக்கு வழியாய் நின்றார். உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு வழியாய் நிற்பார். ஹல்லேலூயா. சில நன்மைகள், சில மேன்மைகள், சில உயர்வுகள் வருவது கர்த்தர் உங்களுக்கு ஆண்டவரை வழியாய் நிற்பார் பாருங்க. அது மாத்திரம் ஒத்தாசையாய் நின்று அவளுக்கு கர்த்தர் ஒத்தாசையாய் நின்றார். அவங்க அதனால் அந்த 7 மடங்கு அக்கினி அவங்க சேதப்படுதாதபடி தேவன் அவங்க எந்த விதத்தில் அவங்களை ஒத்தாசையாக நிற்க வேண்டுமோ கர்த்தர் அப்படிப்பட்ட ஒத்தாசையாய் நின்று கர்த்தர் அந்த சிறுமைப்படுத்தப்பட்ட காரியங்கள்லாம் தேவன் என்ன செய்தார், நீங்கி கர்த்தர் அவளை விடுதலை ஆக்கினார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் அவளுக்கு மகிமையாய் நின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையாய் நின்றதுனால அவங்க வாழ்க்கையும் மகிமையாய் மாறினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து நீங்கள் வேதத்தை வாசித்து பார்ப்பீங்களானால் அவங்க தேவன் அவங்கள மகிமைப்படுத்துகிறத அவங்க வாழ்க்கை மகிமைப்படுத்துகிற பார்க்கணும். பாபிலோன் தேசத்தில் அவங்க உயர்த்தப்படுகிறத நம்மளப்பா ஏன் மகிமையாய் கர்த்தர் அவங்களோடு நின்றார். ஹல்லேலூயா. இது போல் இந்த மாதத்தில் உங்கள் சிறுமைப்படுத்த காரியங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கப் போகிறார். ஹல்லேலூயா. அதை விடுதலை ஆக்குவதற்கு கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நிற்க போகிறார். உங்களுக்கு நிழலாய் நிற்க போகிறார். உங்களுக்கு வழியாய் நிற்க போகிறார். உங்களுக்கு ஒத்தாசையாய் கர்த்தர் நிற்க, அது மாத்திரம் உங்களுக்கு மகிமையாய் கர்த்தர் நிற்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை, அந்த மெய்யான விடுதலையை கர்த்தர் இந்த மாதத்தில் கொடுக்க போகிறார். நெருக்கப்படுத்துகிறவைகள் நீங்கும்படி விடுதலை ஆக்குகிறவர், கட்டப்பட்டு இருக்கிறவைகள் நீங்கும்படி விடுதலை ஆக்குகிறவர், சிறுமைப்படுத்துகிறவைகள் நீங்கும்படி கர்த்தர் விடுதலை ஆக்குகிறவர். ஹல்லேலூயா. அவங்க எழுந்து நின்ற கண்களை மூடி நான் ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஷபாலா தோரா மாலா காரா தியான் தோரா பாரா 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 தோரா பாபா பா ஓர் யாந்தாடா தோரா மாலா காரா தியான் தராலா தோரா பா ஷதாரா பாரா 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 பா ரீபாலா தோரா மாலா காரா தியான் தர வியாந்தரா கவோ தியாந்தரா ரீபா ஷதாரா. குமாரன் விடுதலை ஆக்கினார். மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அந்த மெய்யான ஒரு விடுதலையை ஆண்ட மாதத்தில் கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். ரீபா விடுதலை ஆக்குகிறவராய் நம்மோடு இருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கப் போகிறார். ரீபா ஷபாடா தோராபா ஓ ரபா ஷபாத்யந்தரா கபா. என்னை நெருக்கப்படுத்துகிறவைகள் நீங்கும்படி ரீபா ஷபா கபாத்யந்தரா விடுதலை ஆக்கப் போகிறார். நான் என்னை கட்டப்பட்டு இருக்கிறவைகள் நீங்கும்படி ரீபா ஷபா விடுதலை ஆக்கப் போகிறார். என்னை சிறுமைப்படுத்துகிறவர்கள் நீங்கும்படி ரீபாடா தூராபா ஷபராபா அவர் விடுதலை ஆக்கப் போகிறார். ரகா தனாமாரா ஹந்தாரா பாராபா ஓ ரபா. உங்கள் நெருக்கத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்கள் கட்டப்பட்டு இருக்கிற காரியங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்கள் சிறுமைகளை கர்த்தர் இந்த மாதத்தில் ஆண்ட மாற்ற போகிறார்.
போகிறார். ஷபாலா தோராபா கபா ரீபாலா தோராபா விடுவிக்கிற தேவன், விடுதலையாக்குகிற தேவன் மாதம் உங்களோடு கூட வருவார். ரீபாலா தோராபா ஷலா தோராபா கபா ஓராகாத எந்தெந்த காரியங்கள் விடுவிக்கப்பட வேண்டுமோ ரீபாலா தோராபா கத்தர் உங்களை விடுதலை ஆக்க போகிறார். உங்களை விடுதலை ஆக்க போகிறார். உங்களை விடுதலை ஆக்க போகிறார். நீங்க விடுவிக்கப்பட போறீங்க. நீங்க விடுவிக்கப்பட அது எந்த காரியமாக இருந்தாலும், அது என்ன காரியமாக இருந்தாலும் ரீபாலா தோராபா ஷபராபா உராபா எந்த காரியம் நெருக்கப்படுகிறதோ, எந்த காரியங்களை கட்டி வைத்திருக்கிறதோ, எந்த காரியங்களை சிறுமப்படுத்துகிறதோ அதை விழுந்து கத்த ஒரு விடுதலையை இந்த மாதத்தில் கத்த தரப்போகிறார். அந்த கத்தர் கொடுக்கிற அந்த ஆண்டவராக இயேசு தருகிற அந்த மெய்யான விடுதலை பெற்றுக்கொள்ள போறீங்க. அந்த மெய்யான விடுதலை பெற்றுக்கொள்ள போறீங்க. ரீபாலா தோராபா ராபா கபா லாதா லாலா தோராபா ஷபா இப்போதே அந்த அபிஷேகம், இப்போதே அந்த அபிஷேகம் உங்களை விடுவிக்கிற, உங்களை விடுவிக்கிற, உங்களை விடுதலை ஆக்குகிற ராபா ஷாலா தாரா காபாதியாந்தாரா கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை ராகா தாடா பாஹம்மா ராஹூன் தாரா லா தோரா மாரா தாரா லா தோரா பாபா பாபா லா தாரா பாபா ஓ ராபா லா தோரா பா காரா ஓ ராகா தாடா லீ பாலா தோரா பா ஷபா ஓ ரா தாடா காரா தீரா தாரா கபா ராபா ஓ ரபா ஷபாலா தோரா பாரா பாராபா உராபாலா தோரா பா கபா விடுதலை 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 கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருகிறார். கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருகிறார். உங்கள் விடுதலையை தருகிறார். உங்களுக்கு விடுதலையை கத்த தருகிறார். ராபா ஷாலா தோராமா கபாராபா ஓ ராபாலா தோராபா ஓ ரபாலா தோராபா கபா அந்த ஆசீர்வாதம், அந்த இந்த தீர்க்க தரிசனத்தின் ஆசீர்வாதம், அந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாதம், அந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாதம், அந்த தீர்க்க ஆசீர்வாதம் இப்போதே இப்போதே உன் சிரசில் இறங்குகிறது. உன் சிரசில் உன் சிரசில் உன் சிரசில் அந்த ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் உன் சிரசில் இறங்குகிறது, உன் மேலே இறங்குகிறது. ஓ ராபா ஷாலா தோரா பாக்கரா தீரா தாரா உன் குடும்பத்தில் அந்த ஆசீர்வாதம் இறங்குகிறது. அந்த ஆசீர்வாதம் உன் குடும்பத்தில் இறங்குது. ரீபா காரா தீரா தாராலா உன் வேலை ஸ்தலத்தில், உன் வேலையில், உன் வியாபாரங்களில் ராபா ஷாலா தோராபா உங்க படிப்பில் கர்த்தர் தீர்க்க ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறா. உன் ஆவிக்குரிய ஜீவித்தில், உன் ஊழியத்தில் ரீபாலா தோராபாலா காபா ராபா ராபா ராகா தானா காபா ரீபா லாகா தானா காபா காபா உராபா லாது ராபா ஷாபா காபா காபா ரீ காரா துரா உராபா காபா 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 உராபா காபா 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 உராபா அந்த ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தின் அபிஷேகம், அந்த ஆசீர்வாதத்தின் மழை, அந்த ஆசீர்வாதத்தின் மழை, அந்த ஆசீர்வாதத்தின் அபிஷேகம் உன் மேலே இறங்குகிறது. உன் மேலே இறங்குகிறது. உன்னை நிரப்புகிறது. உன்னை நிரப்புகிறது. உன்னை நிரப்புகிறது. உன்னை நிரப்புகிறது. உன்னை நிரப்புகிறது. ஷாதாரா பாலா தோரா மாதியாந்தாரா ஓ ராபா ஷாதாரா பா காபா பாபா 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 ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தரை தந்த அந்த வாக்கு தத்தத்துக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. விடுதலை ஆக்குகிறவ இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே, நீர் எங்களை விடுதலை ஆக்கப் போகிறதுக்காக நெருக்கப்படுத்துகிறவர்களிலிருந்து, கட்டப்பட்டு இருக்கிறவர்களிலிருந்து, சிறுமைப்படுத்துகிறவர்களிலிருந்து எங்களை ஆண்டவரே விடுதலை ஆக்கப் போகிறேன். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த விடுதலை நீ தரப்போகிறதற்காக மிக ஸ்தோத்திரம். அவர்களை கர்த்தரை விடுவிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. கர்த்தர் தொடர்ந்து நீங்கள் வழி நடத்தும்படியாக அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த விடுதலை ஆண்டவரே எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், வேலையில், வியாபாரங்களில், தொழிலில், கைது செய்கின்ற வேலைகளில், படிப்பின் காரியத்தை, ஆவிக்கிற வாழ்க்கை, ஊழியத்தின் வாழ்க்கையிலாம் ரீபாலா தோராபா ஷபா இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான் ரீபாலா தோரா எங்கள் சபையில் இந்த ஆசீர்வாதம் இருப்பதாக, எங்கள் ஊழியங்களில் இந்த
ஆசீர்வாதத்தை கர்த்தர் அண்ணனை வெளிப்படுத்த வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ரீபாலா தூரியாந்தரா கபௌதியாந்தரா தேவரே தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. நீங்கள் ஒவ்வொருவரையும் தேவனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா தனித்தனியாய் பேராய் ஆண்டவர் குடும்பமாய் ஆசீர்வதிங்க. வேலை வியாபாரங்கள் தொழில்கள் ஆண்டவரை கையிட்டு செய்கின்ற எல்லா வேலையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளோட படிப்பெல்லாம் ஆசீர்வதிங்க. அங்கே ஆவிக்குரிய ஜீவியத்தை ஆசீர்வதிங்க. அங்கே ஊழியங்களாக இந்த மாதத்தில் செய்கிற எல்லா ஊழியம் கர்த்தர் செய்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் சபையை ஆசீர்வதிங்க. சபையில் இருக்க எல்லா ஊழியங்களையும் தேவன் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தர் நடத்துங்க அப்பா. இந்த மாதம் முழுவதும் எல்லா ஜெபங்களுக்கும் பதில் தாங்க ஆண்டவரே. தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க. குறைவெல்லாம் கர்த்தர் நிறைவாக்க நல்ல ஒரு சுகத்தையும் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் நீ தந்திடும்படியாக ஜெபிக்கிறோம். தடைப்பட்டு இருக்கிற தேவன் தடைகளை உடைத்து அந்த நன்மைகள் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் தந்த ஆண்டவர் அப்பா தேவன் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மாதம் முழுவதும் கர்த்தர் ஆண்ட ஒவ்வொருவரையும் தேவன் மேன்மைப்படுத்துங்க, கனப்படுத்துங்க, உயர்த்துங்க. அவங்க தலையை கர்த்தர் நீங்க நிமிர பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். சமாதானத்தால் சந்தோஷம் மகிழ்ச்சியினாலும் விடுதலை வெளிச்சத்தால் சகல ஆவிக்குரிய ஆசை பூமிக்குரிய ஆசை பொருளாதார ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆண்ட அளவில்லாமல் ஆண்டவரை அப்பாதி இடம் கொள்ளாமட்டும் போகத்தக்க அமிக்கி குளிக்க சரிந்து விழத்தக்கதாய் கர்த்தர் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் தேவரீர் ஆண்டவரை நீ கூட அந்த வழி நடத்துங்க. ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்தாவின் துணையோடு எங்கள் ஜெபங்களை எடுக்கிறோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்புடைய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் ஒவ்வொருவரோடும் ஆண்டவராகிய இயேசு சகல பரிசுத்தவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் என்றும் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமே. கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பாராக. எல்லாருக்கும் சோதரம்.